மணிப்பூர்ல முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து 47 பகுதிகளில் திருப்பியும் ரீ எலெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் குறிப்பா அவங்க 47 பகுதியை சொல்றாங்க? இந்த பகுதிகளில் என்ன நடந்துச்சு? ராணுவம் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போதே துப்பாக்கி ஏந்திய சில குழுக்கள் ஓட்டு போடுற பூத்துக்கள்ல பூந்து தான் சார்ந்த சில கட்சிகளுக்கு துப்பாக்கி முனையில ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு ஆதாரப்பூர்வமான சில வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. யார் இந்த துப்பாக்கி ஏந்திய குழுக்கள்? எந்த கட்சியை சார்ந்த குழுக்கள் இவங்க? இந்தியாவோட வடகிழக்கு மாநிலத்தில் ஏன் பாஜக நேரடியா தேர்தலில் நிக்கல? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மணிப்பூர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஏன் அமித்ஷாவும் வரல, மோடியும் வரல? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்க அரசியல் என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். மணிப்பூர் மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். 2 சமூகத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கலவரம். ஏறத்தாழ இதுவரைக்கும் 220 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கலவரத்துக்கு மத்தியில தான் இப்ப தேர்தல் நடந்திருக்கு. அதுவும் முதல் கட்ட தேர்தல் நடந்திருக்கு. அங்க 2 கான்ஸ்டிடியூன்சி தான், அதாவது 2 சீட்டு தான். இருந்தாலும் அது 2 கட்டமா பிரிச்சு நடத்தப்படுது. இந்த தேர்தல் களத்துல மிக மோசமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏறத்தாழ 47 பகுதிகளில், அதாவது 47 பூத் ஸ்டேஷன்ஸ்ல திருப்பியும் எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துப்பாக்கி ஏந்திய சில குழுக்கள் தேர்தல் நடக்கும்போது உள்ள அந்த பூத்துகளுக்குள்ள பூந்து அவங்களுக்கு சாதகமான கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பயங்கரமா கடுப்பாயி அதை எதிர்த்து ரெசிஸ்ட் பண்ணி ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, பல வீடியோவை பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் வெளியே வந்திருக்கு. குறிப்பா எக்ஸ் தளத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜனே பார்த்தீங்க அப்படின்னா சில வீடியோக்களை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. போலீஸ், ராணுவம் எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது சில குரூப் கையில துப்பாக்கியோட ஓடுது. ஆனா போலீஸ் அவங்களை தடுக்கல, ராணுவம் அவங்களை நிறுத்தல, சுடல, அவங்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணல. அவங்க பாட்டுக்கு எலெக்ஷன் நடக்கக்கூடிய பூத்துக்கள்ல துப்பாக்கியோட ஓடுறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கலவரங்கள் அங்க வெடிக்குது. பெண்கள் உள்ள போறாங்க, அங்க தேர்தல் நடக்கிறத நிறுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம லாங் ஷாட்ல இருந்து சில வீடியோக்கள் வருது. மக்கள் தெரிச்சு ஓட்டு போடுற இடத்துல இருந்து ஓடுறாங்க. ஓட்டு போட லைன்ல இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துரத்தி விரட்டுறாங்க. இந்த குழு யாரு? இவங்க யாருக்கு சாதகமானவங்க? இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த விஷயமே நமக்கு புரியாது. கடந்த 1 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. 220 பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க. இந்த கலவரத்தை பத்தி பேசக்கூடிய எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 குழுவுக்கு இடையில நடக்கக்கூடிய கலவரம்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு குழுவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லவே மாட்டாங்க. இப்போ மணிப்பூரை நீங்க புரிஞ்சுக்கணும்னா 2 பகுதியா இருக்கும். ஒன்று காட்டு பகுதி, அதுதான் 90% நிலம், அந்த மாநிலத்தோட நிலம். இன்னொரு 10% பகுதி பார்த்தீங்கன்னா சிட்டி, மணிப்பூர் சிட்டி. அங்கே தான் இம்பால் கேபிட்டல் இருக்கு. இப்படி நிலப்பகுதி எப்படி 2ஆ பிரிஞ்சிருக்கோ அதே மாதிரி மணிப்பூர் மக்களுக்குள்ள 2 பிளவு இருக்கு. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா மெய்த்தி இன மக்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குக்கி பழங்குடியின மக்கள். இந்த மெய்த்தி மக்களும் குக்கி மக்களும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 41% ஈக்குவலா இருப்பாங்க. மக்கள் தொகையில 2 பேர் ஈக்குவல் தான். ஆனா குக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள். பழங்குடியின மக்களுக்கு அவங்களுக்கான ரிசர்வேஷன்லாம் இருக்கு. ஆனா மெய்த்தி மக்கள் ஆளும் வர்க்கமாகவே இருந்து வந்திருக்காங்க, அரசாட்சியிலே இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம், முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மெய்த்தி இனத்தை சார்ந்தவர் தான். இந்த மெய்த்தி இனத்தை சார்ந்த ஆதிக்க சமூகம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க ஒரு ராணுவ குழு வச்சிருக்காங்க. இவங்க ஒரு குழு மட்டும் கிடையாது, நிறைய குழு இருக்கு. அதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு குழு எதுனா அரம்போ தங்கோல் அப்படிங்கிற ஒரு குரூப். இந்த குரூப் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுட்டு கையில துப்பாக்கி வச்சுட்டு மெய்த்தி இனத்தினுடைய பெருமைகளை, மெய்த்தி இனத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய குக்கி மக்களை சொல்றாங்க. கேட்டா குக்கி மக்கள் பழங்குடியின மக்கள், அவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாங்க. அங்க ஏறத்தாழ 40 வருஷத்துக்கு மேல கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள் இவாஞ்சலிக்கல் மதத்தை இவங்க பரப்புறாங்கன்னு சொல்லி இது ஒரு கிறிஸ்தவ இந்து பிரச்சனையாவே வெளியே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது கிறிஸ்தவ இந்து பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு பழங்குடி சமூகத்துக்கும் ஆதிக்க சமூகத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சண்டை. இந்த ஆதிக்க சமூகம் என்ன நினைக்குது அப்படின்னா, பழங்குடி சமூகத்துக்கு ரிசர்வேஷன் இருக்கு, அவங்களுடைய காட்டுப்பகுதி நிலப்பகுதியை நம்ம வாங்க முடியாது, ஆனா நாம தான் ஆதிக்க சாதியா இருக்கோம், நாம தான் ஆதிக்க இனமா இருக்கோம், நாம தான் அந்த மணிப்பூரை கட்டுப்படுத்தணும், மணிப்பூரே நம்மளுது தான், நம்மளுடைய அரசர்கள் தான் அந்த மணிப்பூர் ஆண்டாங்கன்னு சொல்லி அந்த பழங்குடியின மக்களை ஒடுக்கிறதுக்காகவே, அது மட்டும் இல்லாம பழங்குடியின மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காடுகளை கார்பரேட் நிதிகளை கொண்டு அதுல கொட்டி மிகப்பெரிய கார்பரேட் டூரிசத்தை வளர்க்கறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இனக்குழுக்கள் இடையில பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல உருவாக்குற குழு யாருன்னா இந்த அரம்போ தெங்கோல் அப்படிங்கக்கூடிய மெய்த்தி ஆதிக்க இனத்தை சார்ந்த குழு தான். இந்த குழுவை நேரடியாக கட்டுப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மாதிரியான இந்துத்துவா குழுக்கள். ஏன்னா இந்த மெய்த்தி அரம்போ தெங்கோல் அப்படிங்கிற ராணுவ குழு இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய தலைவரே குஜராத்தில் படிச்சுட்டு வந்தவர் தான்.
அவர் குஜராத்தில் ஏவிபின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பில் பொறுப்பில் இருந்தவர். பிற்பாடு குஜராத்திலிருந்து மணிப்பூருக்கு வர்றாரு. இங்கே வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாக்குறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவர பூமியாக மணிப்பூர் மாறினதுக்கு காரணமே இந்த இராணுவ குழு தான். கருப்பு சட்டை போட்டுட்டு கையில் துப்பாக்கியோட சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகள். இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகள் யாரோன்னு உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய தாய் அமைப்பு. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் இவங்க சார்ந்த ஆட்கள் தேர்தலில் நிற்கும் போது அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடலை அப்படின்னா அங்கே ஓட்டெடுப்பே ஒழுங்காக நடத்த விடாமல் அந்த பூத்துகளுக்குள்ள பூந்து அடித்து உடச்சி அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான எல்லா முயற்சியும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. பட்டப்பகலில் சுற்றி போலீஸ் ராணுவம் நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஓட்டுக்கு லைன் நிற்கக்கூடிய மக்களை விரட்டி அடிச்சுட்டு இவங்க ஓட்டு போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு லைனில் காமனான மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பயங்கர கோபமாயிடுறாங்க. இவனுங்க பாட்டுக்கு வர்றானுங்க, இவனுங்க பட்டன் அமுத்தி இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மக்களே உள்ளே பூந்து இங்கெல்லாம் தேர்தல் நடத்தக்கூடாது, இதுக்கு முன்னாடி ஆட்கள் வந்து போலியான ஓட்டு போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. சில பூத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மணிப்பூருடைய காங்கிரஸ் தலைவர் கெசிமா மெகச்சந்திரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, மணிப்பூரில் 47 பகுதிகளில் திருப்பியும் தேர்தலை நடத்த வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னர் மணிப்பூர்னு சொல்லக்கூடிய இடத்துல 36 பகுதிகளும், அவுட்டர் மணிப்பூரில் 11 பகுதிகள், இந்த 47 பகுதிகளையும் திரும்பவும் தேர்தலை நடத்தணும். ஏன்னா இங்கே பெரிய கலவரம் நடந்துச்சு, ஆட்கள் உள்ள பூந்து வாக்கு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 47 பகுதிகளையும் திரும்பவும் தேர்தல் நடத்தணும்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த 47 பகுதி ஏதோ காட்டு பகுதியோ இல்லை மலங்காட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பகுதியோ கிடையாது, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தங்கா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிஷ்ணுபூர் பகுதியாக இருக்கட்டும், இல்லை அந்துரா அசம்பிளி பகுதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதிகள், மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். ஒரு சின்ன சிட்டி தான் அது. நகர பகுதிக்குள்ளே பூந்து ஓட்டு போட விடாமல் துப்பாக்கி காட்டி மிரட்டி மக்களை அப்புறப்படுத்திட்டு இந்த குழு போய் ஓட்டு போட்டிருக்கு. இந்த பகுதியில் நடந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டு திருப்பி நடத்தப்படும் தான் காங்கிரஸ் தரப்புல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னர் மணிப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தமாங் போவிக் பகுதியில் இருக்கக்கூடிய முவியாங் அப்படிங்கிற அசம்பிளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி நடக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு. இதே குழு தான் உள்ள போது அவங்களுக்கு சாதகமான சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. இப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மணிப்பூரில் ஏற்கனவே கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, 220 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, பல பெண்கள் நிர்வாணமாக ஓட விட்டப்பட்டிருக்காங்க, நிர்வாணமாக கற்பழிச்சு அந்த மக்களை ஓட விட்டு பின்னாடி இந்த மெய்த்தி ஆதிக்க இனக்குழு இருக்கு பார்த்தீங்களா, அது துரத்திக்கிட்டு ஓடுது, மக்களை தீ வச்சு கொளுத்தி கொலை பண்ணியிருக்காங்க, நர்சிங் படிக்கக்கூடிய பெண்களை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 220 பேர் செத்து மிகப்பெரிய கலவர காடாக இருக்கக்கூடிய அந்த மணிப்பூர் பகுதியில் ஏன் பூத்துகளில் ஒரு சிசிடிவி கேமரா கூட ஃபிக்ஸ் பண்ணல? இது இயல்பாக வரக்கூடிய ஒரு கேள்வி. ஏங்க ஒரு ஏரியா பயங்கர டென்ஷனாக இருக்குது, பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, அங்கே ஒரு குழு துப்பாக்கி ஏந்தி சுற்றிக்கிட்டு இருக்கு, போலீஸ் துப்பாக்கியை திருடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனை அடித்து உடச்சி துப்பாக்கியில் எடுத்திருக்காங்கன்னு பத்திரிகை செய்தி சொல்லுது. ஆனால் பழங்குடி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க உடச்செல்லாம் எடுக்கல, போலீஸே துப்பாக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற கருத்து அவங்க தரப்பு முன்வைக்கிறாங்க. அப்போ ரொம்ப டென்ஷனான பகுதி, கையில் துப்பாக்கியோட சுற்றிட்டு கூடிய பகுதி. இந்த பகுதியில் ஒரு இடத்துல தேர்தல் நடக்குது அப்படின்னா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுமா இல்லையா? ரோடு முழுக்க எங்கெங்கெல்லாம் போலிங் பூத் இருக்கோ அந்த தெரு எல்லாமே வந்து கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணுமா இல்லையா? 2 கான்ஸ்டியூஷன் தான், 2 எம்பி சீட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஏன் அந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ணல? அது மட்டும் இல்லாமல் ஏன் காவல்துறை தான் கையில் ஒரு கேமரா வச்சிருக்கல? ஏன் இந்த இராணுவ குழுக்களை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்கிற கேள்வி தான் நமக்கு எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 200-300 சர்ச்சை இடித்து தள்ளிட்டாங்க. யாருன்னா அந்த ஆதிக்க குழுக்கள் சர்ச்சுக்களை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் எல்லாம் காட்டில் ஓடி போய் இன்னைக்கு தஞ்சம் முகுந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இப்போ தான் ஓட்டு போட வர்றாங்க. காட்டுப்பகுதியில் மறைஞ்சிருந்தாலும், காட்டுப்பகுதியில் ஏதாவது ஒரு முகாம்களில் தங்கி இருந்தாலும் ஓட்டு போடணும், ஜனநாயகத்தின் அத்தியாவசியமான விஷயம் ஓட்டுங்கிறத உணர்ந்த பழங்குடியின மக்கள் ஓட்டு போட வர்றாங்க. ஆனால் அந்த மக்கள் ஓட்டு போட வரக்கூடிய பூத்துகளில் ரகலை பண்ணி துப்பாக்கியை காட்டி மிரட்டி இது மாதிரியான வேலைகள் செய்கிறது எந்த வகையில் நியாயம்? ஏற்கனவே மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கலவரங்கள் நடக்கும்போது அந்த மக்களை போய் இயல்பாக சந்திக்கலை. கலவரம் நடந்த ஆரம்ப காலகட்டங்களில் அமித்ஷா ஒரு தடவை போயிட்டு வந்தார். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் போகலை. தேர்தலை மையமாக வச்சு அந்த மாநிலத்துக்கு நீங்கள் என்ன உத்தரவாதத்தை கொடுத்துருக்கீங்க? மோடி ஏன் இது வரைக்கும் மணிப்பூருக்கே போகலை? அவர் ஒரு பிரதமர், பயங்கர கலவரம் நடக்குது, 220 மக்கள் சாகிறாங்க, அங்கே போய் நின்று மக்களை பார்த்து இந்த கலவரங்களை தடுக்கிறதுக்கான எந்த விஷயத்தையுமே செய்யாமல் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் போகிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தார், ராமேஸ்வரத்துக்கு வந்தார்,
கோயில்களுக்கெல்லாம் போறாரு, ராமர் கோயிலை திறந்து வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள், சொந்த இந்திய மக்கள் கொலை பண்ணப்பட்டு இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கே போகாம இருக்காரு. ஆனா அந்த மாநிலத்தில் தேர்தல் மட்டும் நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த தேர்தலில் பிஜேபி பங்கு பெறாம பிஜேபிக்கு சாதகமான கட்சியை வந்து அங்க நிறுத்துறாங்க. ஏன்னா தெரியும் பிஜேபி நின்றுனா ஓட்டே விழாது அப்படின்னு. அதனால தனக்கு சாதகமான கட்சியை பிஜேபி சார்பா ஒரு ப்ராக்சியா நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்றாங்க. இது மணிப்பூர்ல மட்டும் கிடையாது. மணிப்பூர் கலவரத்தினுடைய பாதிப்பு வடகிழக்கு மாநிலம் முழுக்க இருக்கு. அது அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசா இருக்கட்டும், இல்ல மேகாலயாவா இருக்கட்டும், மிசோரமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கு கடுமையான இந்துத்துவா பிஜேபி எதிர்ப்பு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்திலெல்லாம் நேரடியாக பாஜக நிற்காம தேர்தலிருந்து பின்வாங்கிட்டு தனக்கு சாதகமான கட்சி, தன்னோட ப்ராக்சி கட்சி, தான் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய கட்சி, இதில் எந்தெந்த கட்சியெல்லாம் ஈடியால் மிரட்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட்ட கட்சி, இவங்களை நேரடியாக தேர்தல் இறக்கி விட்டு ஜெயிச்சதுக்கு பிறகு நம்ம எம்பி சீட்டை மிரட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இந்த கட்சியில் இறக்கி விட்டுட்டு பின்னாடி நிற்குது பாஜக. இந்த பாஜக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தலில் இவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சாதாரண மக்கள் கையில் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறான், இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குதுன்னு. அரசாங்கம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு, தேர்தல் ஆணையம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு, ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, இது மாதிரி பல கேள்விகள் வருது. ஜனநாயகத்தின் இறுதியான இடமே வந்து தேர்தலும் ஓட்டு மிஷின் தான். இந்த நபர் வேண்டாம், வேற ஒரு நபர் வந்து நம்மளை ஆட்சி பண்ணட்டும், அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஓட்டு மிஷின் தான். இந்த ஓட்டு மிஷினை அமுத்துறதுல கூட நாம கை வைக்க முடியாது, துப்பாக்கி காட்டி நம்ம விரட்டப்படுவோம், வேற ஒருத்தன் வந்து நம்ம ஓட்டை போட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா எப்படி மணிப்பூர் மக்கள் வந்து ஜனநாயகமாக வாழ முடியும்? அவங்களுடைய அரசியல் உரிமைகள் எப்படி பாதுகாக்க முடியும்? அவங்களுடைய உயிரும் உடைமைகளும் எப்படி பாதுகாக்க முடியும்? ஏற்கனவே தொடர்ச்சியாக கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. 220 பேர் செத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 300-350 சர்ச்சு இடிக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டிருக்கு. 50-60 மக்கள் இருப்பிடத்தை இழந்து காட்டு பகுதிக்குள்ள பூந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த ஒரு ஆண்டுல வேலை வாய்ப்பும் பாதுகாப்பு இல்லாம மணிப்பூர் மக்கள் தன்னுடைய சொந்த மாநிலத்தை விட்டு வேற வேற பகுதிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க வாழக்கூடிய இந்த மணிப்பூரை மையமா வச்ச, வடகிழக்கு மாநிலத்தை மையமா வச்ச குக்கி பழங்குடியின மக்கள் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துறாங்க, டெல்லியில போராட்டம் நடத்துறாங்க, கல்கத்தால போராட்டம் நடத்துறாங்க, எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துறாங்க. தன்னுடைய மக்களுடைய பாதுகாப்பையும் அரசியல் உரிமைகளையும் எப்படியாவது இந்த அரசு வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. ஆனால் தேர்தலே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளவு குளறுபடியாக நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, மணிப்பூர் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது, அமைதியின் மீது நம்பிக்கையை வர வைக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் சொல்லக்கூடிய இந்த 47 தொகுதிகளில் என்ன நடந்துச்சுன்னு இண்டிபெண்ட்டாக ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த பகுதியில் திரும்பவும் தேர்தல் நடத்தப்படணுமோ அந்தந்த தேர்தல் நடத்தப்படணும். அப்படி நடத்தப்பட்டால் மட்டும்தான் மணிப்பூரில் நடந்த இந்த தேர்தல் வந்து உண்மையான விஷயமா இருக்கும். இது அரசாங்கம் செய்யுமா, இதுக்கு தேர்தல் ஆணையம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குமா, அங்கே என்ன நடந்துச்சு, அந்த 47 பூத் ஸ்டேஷன்லையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம முன்னாடி விடை இல்லாமல் இருக்குது.